நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெயின்ஸ் ஃபோர்ஸ் 5th டே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மெயின்ஸ் 4th 5th டேயில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அண்ட் தென் மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி டைரக்ஷன் டெஸ்ட், அண்ட் தென் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் அவுட்புட் ட்ரேசிங் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நார்மலாக பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த என்டிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, 1 or 2 என்டிட்டி ஆர் 2 to 3 என்டிட்டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ என்னன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு தான் இது எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறோமோ அதே லாஜிக் தான் உள்ள இருக்கும். பட் கான்செப்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா இதனுடைய டைரக்ஷன்ஸில் 8 person இருக்காங்க. PQ, RS, T, U, V and W are sitting in the straight row. All of them are facing in north. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோவில் நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. Each of them has different number of coupons. No one has more than 1700 coupons. அப்போ என்னன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கவுண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூப்பன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1700 கிராஸ் பண்ண மாதிரி வேறு யாரும் வச்சில்லை அப்படின்றது தான் அவங்களுடைய கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அட் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த அட் ஏன்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அட் ஏனா ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஏ ஹேஸ் 1600 கூப்பன்ஸ். ஸோ அப்போ அதில் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா அட்டுன்னு வந்துச்சுன்னா அப்போ அந்த அட்டுக்கு பக்கத்தில் எந்த பர்சன் இருக்காங்களோ அந்த பர்சனுடைய அட்ஜசன்ட்டில் யார் இருக்காங்கன்னா 1600 கூப்பன்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏவுடைய அட்ஜசன்ட் மேபி லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1600 கூப்பன்ஸ். ஸோ மேபி இங்கேயும் இருக்கலாம். ஸோ இதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஷ் ஏல என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் ஏல ஸோ A has twice number of coupons than the person sitting second to the right of him. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஏ என்ற பர்சனுடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்களோ, ஸோ அவங்க இப்போ எக்ஸ் நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ 1000 வச்சுருக்காங்கன்னா அப்போ இந்த ஏ என்ற பர்சன் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது ட்வைஸ் த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100னா 200, 200னா 400, 400னா 800. தட் அந்த லாஜிக்கை வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஆஷ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்னென்னு மீன் பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள் இதை ஷார்ட் ப்ளூவில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் ஏன்றது என்ன அப்படின்னா இப்போ இங்கே இருந்து இங்கே ரைட் சைடில் எக்ஸ் அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னா இந்த ஏன்ற பர்சன் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க 2x ஆஃப் தி அமௌண்ட் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க செகண்டாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் பர்சன்டேஜ் ஏனா என்ன மீன் பண்ணுறாங்க? ஸோ இந்த பர்சன்டேஜ் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா difference in the number of coupons of A and the person sitting at one of the ends is 300. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எண்டிங் இருக்கும் இல்லையா, ஒரு லைன்னா இப்போ இங்கே தான் பர்சன் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு எண்டுன்னு சொல்லலாம். அண்ட் தென் இது ஒரு எண்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்டில் சம் அமௌண்ட் எவ்வளோ இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ எக்ஸ் அமௌண்ட் எக்ஸ் வேணால் ஏற்கனவே எக்ஸ் சொல்லியாச்சு. இப்போ என் அமௌண்ட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க. மேபி இங்கே இருக்கலாம் இல்லைனா இந்த சைடில் கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த என் அமௌண்ட்ன்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எண்டிலிருந்து இந்த ஏ என்ற பர்சன் ஐ மீன் A minus end or end minus A whatever என்ன வேணாலும் இருக்கலாம், அதாவது இன்டர்சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 300ன்றது அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ 300ன்றது டிஃப்ரென்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த எண்டில் வந்துட்டு இப்போ 1000 இருக்காங்க அப்படின்னா அந்த ஏன்றவங்க வந்துட்டு மேபி 1300 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 700 இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300ன்றது தான் வித்தியாசமாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதில் இப்போ லைன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது சின்ன சின்ன க்ளூவாக எப்போவுமே நம்ம எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு க்ளூவையும் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரிலிம்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம்னாக்கா
பார்த்தோம்னா அது ஈஸியாகவே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெயின்ஸ் லெவல் என்னும்போது அது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டாக தான் பார்க்கணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த மைனூட்டாக பார்க்கணுன்னும் போது ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் படிக்கும்போதே அதனுடைய ஷார்ட் க்ளூவை எழுதிக்கோங்க. சில பேர் மைண்ட்லேயே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சில பேர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க ஷார்ட்டாக வந்துட்டு நீங்கள் அதை எழுதிக்கலாம். இப்போ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. W is sitting adjacent to the person who has 1300 கூப்பன்ஸ். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டபிள்யூவும் 1300 கூப்பன்ஸ் இருக்கிறவங்களும் அட்ஜசன்ட் பர்சனாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் இன்னொரு ஷீட்டில் நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா W அண்ட் தென் 1300. ஸோ அப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கலாம், இல்லைனா இந்த சைடில் இருக்கலாம். ஸோ 1300ன்றது பக்கத்தில் இருக்கிற பர்சன், அதாவது இமிடியேட் பர்சன் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான க்ளூ, ஓகேங்களா? அண்ட் தென் 2 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் த பர்சன் ஹூ ஹேஸ் 500. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பர்சன் வந்துட்டு இருக்காங்களாம். யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கூப்பன்ஸ் இருக்கிறவங்களும் அண்ட் தென் ஆர்ன்ற பர்சன். ஓகே, ஸோ ஆர்ன்ற பர்சன். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 2 persons வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்களா? ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம். ஆர் அண்ட் 500 கூப்பன்ஸுக்கு நடுவில் 2 persons இருக்காங்க. ஆர் அண்ட் 500 கூப்பன்ஸில் இருக்கிறவங்க நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்கிறதா அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 persons ஆர் சிட்டிங் பிட்வீன் P அண்ட் T. அப்போ அகைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Pக்கும் Tக்கும் நடுவில் 3 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ P அண்ட் Tக்கு நடுவில் 3 பேர், 1 2 3. ஸோ 3 members இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகேங்களா? அண்ட் தென் எஸ் இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் வி. ஸோ அப்போ எஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வியுடைய இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கா? எஸ், வியுடைய இமிடியேட் ரைட். ஸோ எஸ் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் T does not have a perfect square numbered coupon. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Tக்கு வந்துட்டு என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸாக்டாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கக்கூடாது. T இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ T வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? U has more coupons than R. அப்போ ஆரை விட யார் அதிகமான கூப்பன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வச்சுருக்காங்க? U has more coupons than R. அப்போ ஆரை விட U வந்துட்டு அதிகமான கூப்பன் வச்சுருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 1 person is sitting between the person who have 900 and 1300 coupons. அதாவது 900க்கும் 1300க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, 1 person. வெரி குட். ஓகே, 1 person வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1 personன்றது நம்ம நோட் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த பர்சன் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஹேஸ் 700 கூப்பன்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன இன்னொன்று மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு லைன் இருக்குன்னா அதனுடைய எண்டில் ஏதோ ஒரு எண்டு, எனி எண்டு. ஸோ அதில் வந்துட்டு யார் இருக்காங்கன்னா 700 கவுண்டில் இருக்கிற ஒரு கூப்பனில் இருக்கிற பர்சன் தான் ஒரு லெஃப்ட் எண்டோ ஆர் ரைட் எண்டோ அதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சா? இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். சாரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் neither P nor T has 500 coupons. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா Pக்கும் Tக்கும் 500 கூப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pக்கும் Tக்கும் 500 கூப்பன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இதை நோட் பண்ணிக்கலாமா? ஸோ P not T not 500. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அதை எழுதியாச்சு. P not T is not a 500 கூப்பன். அண்ட் தென் நெக்ஸ்ட் person sitting second from left end has 100 coupons less than the person sitting second from the right end. அதாவது லெஃப்ட் எண்டில் இருந்து செகண்ட் பர்சன், ஓகேங்களா? லெஃப்ட் எண்டில் இருந்து செகண்ட் பர்சன் அவங்க என்னன்னா 100 வந்துட்டு லெஸ்ஸாக இருக்காங்களாம். 100 லெஸ்ஸாக இருக்காங்க. இப்போ ஒரு லைன் இருக்குன்னா இதுதான் எண்டு, ரைட் எண்டு, இது லெஃப்ட் எண்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரைட் எண்டு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கேருந்து செகண்டாக வர பர்சன் வந்துட்டு ஒரு அமௌண்ட் இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பர்சன் இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 100 கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ இவங்கள நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இவங்கள x + 100ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரீசன் என்னென்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க
இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 100 அமௌண்ட் வந்துட்டு என்னவா இருக்காங்கன்னா கம்மியாக இருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட், no person has 200 கூப்பன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருமே என்ன பண்ணலன்னா 200 கூப்பன்ஸ் வந்துட்டு வச்சில்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்ட் 2 persons are sitting between you and the person who has 900 கூப்பன்ஸ். அப்போ 200ன்றது யாருமே வச்சில்ல. ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு க்ளூவில் எழுதும்போது உடனே மறந்துடக்கூடாது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 200ன்றது யாருமே கிடையாது. 200ன்னு ஒரு கூப்பனே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னன்னா, யூக்கும் 900க்கும் நடுவில், யூ அண்ட் 900க்கு நடுவில் 2 பேர் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, யூ அண்ட் 900க்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 persons are sitting between W and R. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ 3 persons are sitting between W and R. WRக்கு நடுவில் 3 பேர் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ 3 பேர் இருக்காங்க. W and Rக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே அட்டு ஏ, ஆஷ் ஏ, பர்சன்டேஜ் ஏ அப்படி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை ரிலேட் பண்ண மாதிரி கீழே URS, அதாவது அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஸ்டின்குள்ளே பார்த்தோம் இல்லையா, அந்த வேரியபிளை யூஸ் பண்ண மாதிரி கீழே ஒரு சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அட்டு யூனா என்னமா அர்த்தம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதாவது யூவுடைய இமிடியேட் சைடு, அட்ஜசன்ட் சைடில் என்ன இருப்பாங்கன்னா 1600 கூப்பன் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ யூவுடைய யூ இருக்காங்க இல்லையா, யூவுடைய அட்ஜசன்ட்டில் என்ன இருக்காங்கன்னா 1600 கூப்பனில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் ஆர்னா என்ன அர்த்தம், ஆஷ் வந்துட்டு அதாவது செகண்ட் ரைட்டில் ஒரு பர்சன் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி 2 மடங்கு வச்சுருப்பாங்க. யார் வச்சுருப்பாங்கன்னா ஆர்ன்ற பர்சன் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்ன்றவங்களுடைய செகண்ட் ரைட்டில் எக்ஸ் அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னா ஆர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 2x ஆஃப் தி அமௌண்ட் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அனதர் க்ளூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எஸ் மீன்ஸ் அப்போ இங்கே எஸ்ஸுக்கும் அந்த எண்ட் ஆஃப் த பர்சனுக்கும் நடுவில் தான் 300 rupees வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. எஸ்ஸுக்கும் அண்ட் எண்ட் ஆஃப் தி பர்சன் ஆர் என் மைனஸ் எஸ் வாட் எவர், அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன இருக்க போகுதுன்னா 300 வந்துட்டு டிஃப்ரென்ஸில் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு க்ளூ. இப்போ டோட்டல் க்ளூவை நம்ம பார்த்தாச்சு. இந்த க்ளூலேருந்து இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளூலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ரெண்டு டைப்பில் எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் இங்கேயே நான் போடுறேன், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை பர்சன், 8 persons. 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மெயின் சம்முன்னாலுமே ஒரு பாசிபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பாசிபிலிட்டிஸை நம்ம எலிமினேட் பண்ணணும் ஃப்ரம் த சென்டென்ஸ்லேருந்து. 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக இதுதான் இருக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது, நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட அதிகமாக பேசியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை தான் வந்துட்டு நம்ம முதல்ல எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது அட் த சேம் டைம் நம்ம அரேஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் எதில் வந்துட்டு ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், எதில் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம மீன் பண்ண முடியும் மேக்ஸிமம். இப்போ இருக்கிறது 8 person. அப்போ நமக்கு இதில் 2 க்ளூ இருக்குது. ஒன்று வந்துட்டு P அண்ட் Tக்கு நடுவில் 3 person இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் W அண்ட் Rக்கு நடுவுலையும் 3 person இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் P அண்ட் Tயை பார்க்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் அதிகமான வேரியபிள் கிடைக்கல. P அண்ட் Tக்கு ஒரு 500 என்ற வேல்யூ கிடையாதுன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் T வந்துட்டு P பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனை வச்சு என்னால் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் W அண்ட் Rக்கு வரேன். W அண்ட் Rக்கு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஸோ அடுத்தது W அண்ட் R இருக்காங்க இல்லையா, லைக் இங்கே இருக்காங்க இல்லையா W அண்ட் R, இவங்களுக்கு அடுத்தது உடனே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்லேருந்து ஒரு 500 கிடைக்குது.
ஓகேங்களா. ஆருக்கும் 500க்கும் ஒரு ரிலேஷன். அப்போ ஆர் அண்ட் 500 ரிலேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே உடனே என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது, டபிள்யூலேருந்து 1300. ஸோ இப்போ டபிள்யூவை பற்றியும் டபிள்யூலேருந்து வர வேல்யூலேருந்தும் நமக்கு நெக்ஸ்ட் க்ளூ வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு 1300 வந்ததுக்கப்புறம் 900 to 1300 இருக்குது. அப்போ 900 இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளூவை வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஒன் ஆஃப் த எண்ட் வந்துட்டு 700ன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டபிள்யூ அண்ட் ஆரையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ எடுத்துக்கிறேன். இந்த டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் நான் என்னென்னா டபிள்யூ இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு சைடில் இருந்து. ஏன்னா ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டபிள்யூ. ஓகே. ஸோ இந்த டபிள்யூ அடுத்தது டபிள்யூவில் நமக்கு உடனே பக்கத்துலேயே தெரிஞ்ச விஷயம்னா டபிள்யூ அண்ட் ஆருக்கு நடுவில் 3 பேர் இருக்கணுன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ டபிள்யூ அண்ட் ஆருக்கு நடுவில் 3 பேர். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 6 வருவாங்களா. ஓகே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது 1 2 3. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு டபிள்யூ அண்ட் ஆருக்கு நடுவில் 3 பேர். இந்த க்ளூ வந்துட்டு இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு டபிள்யூடைய இமிடியேட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டபிள்யூடைய இமிடியேட்டில் இந்த டைரக்ஷனில் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா போக முடியாது. ஸோ அப்போ இங்கே தான் எனக்கு 1300 வரணுமா. ஸோ இந்த சைடு சாரி ஓகே. ஸோ 1300 டபிள்யூடைய இமிடியேட் நெய்பராக இருக்காங்க. ஸோ 1300 இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இப்போ எந்த பாயிண்ட்டும் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டு கிளியர் ஆகிடுச்சு, இந்த பாயிண்ட்டுமே நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ண வேண்டியது என்னென்னா இதிலேருந்து மூவ் பண்ணலாம். இப்போ டபிள்யூ இருக்குது, 1300 இருக்குது அண்ட் ஆர் to 500 இருக்குது. இப்போ ஆர்லேருந்து 2% நடுவில் இருக்காங்களாம். ஆர்லேருந்து 2% நடுவில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் 500ன்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்களே. ஸோ ஆருக்கும் 500க்கு நடுவில் 2 பேர் இருக்கணும். ஸோ இப்போ ஆருடைய நம்மளுடைய பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே இருந்து 2 பேர் நடுவில் விட்டு 500 வைக்கணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா 1300 இருக்குது. ஸோ வைக்க முடியாது. ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த ஆங்கிளில் வந்துட்டு ஒரு 500 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 500 இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன்னா இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு எண்டில் வந்துருச்சு. அப்போ ஒன் ஆஃப் த எண்டு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700ன்றது வரணுமா. ஸோ இதையும் நம்ம சைட் பை சைடு எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த எண்ட் வந்துட்டு 700. அப்போ இந்த டபிள்யூக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 700ன்றதை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுவே தான் இங்கேயும் ஆருக்கும் 500க்கும் நடுவில் 2 பேர் இந்த சைடில் வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் ஆருக்கும் 500க்கும் நடுவில் 2 பேர் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த எண்ட் இஸ் 700. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டபிள்யூக்கு தான் வருது. ஸோ இதையும் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு 2 பாயிண்ட் முடிச்சிட்டோம் இல்லையா. ஆர் to 500யும் முடிச்சாச்சு அண்ட் தென் வந்துட்டு எண்டு வந்துட்டு 700ன்றதையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமா, இல்லை. அடுத்தது இங்கே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா 900க்கும் 1300க்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே 1300 இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 1300 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ 900 இந்த பக்கம் என்னால் போக முடியாது. ஸோ இவங்கள நான் என்ன பண்ணுறேன்னா 900 எடுத்துக்கலாமா. ஏன்னா எத்தனை பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சன். ஸோ அப்போ இவங்கள 900. ஸோ அதே மாதிரி 1300லேருந்து 900 சொல்லும்போது எனக்கு இவங்க வருவாங்களா. ஸோ 900. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கண்டென்ட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது 900 to 1300ல் இருக்கிறவங்க தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஸோ இப்போ 900 தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம பாயிண்ட் என்னென்னா யூக்கும் 900க்கும் நடுவில் 2 பேர். ஸோ எப்போவுமே இன்டர் ரிலேட்டடில் நமக்கு என்ன வருதுன்றதை பொறுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிளே எடுத்தோம். ஸோ இப்போ யூக்கும் 900க்கும் நடுவில் 2 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 900 இங்கே இருக்காங்க. யூவை நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னா 2 பேர்னா இந்த இடத்துல டபிள்யூ இருக்காங்க. ஸோ என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே இருக்குன்னா யூவை நான் 2 பேர் விட்டுட்டு இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணலாமா. ஸோ அப்போ இந்த பிளேஸில் எனக்கு யூ வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸில் யூ வந்துடுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
900 அண்ட் தென் யூ பார்க்கும்போது எத்தனை விடணும் 2 விட்டு and then W வந்துடுறாங்க. ஸோ வைக்க முடியாது. 1 2 இங்கே விட்டுட்டுனா இங்கே என்னால் என்ன பண்ண முடியும்னா யூன்ற பர்சனை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். யூன்ற பர்சனை ஃபிக்ஸ் பண்ணலாம். யூன்ற பர்சன் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ ஏன்னா செகண்ட் லெஃப்ட்டுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சைடில் செகண்ட் லெஃப்ட் தெரிஞ்சிருக்கு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஈஸியாக இப்போ கவர் பண்ணலாமா? அதாவது செகண்ட் லெஃப்ட்டில் இருக்கிறவங்க ஒரு அமௌண்ட் இருக்காங்கன்னா செகண்ட் ரைட்டில் இருக்கிறவங்க அவங்கள விட ஒரு 100 அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுதானே லாஜிக். ஸோ இப்போ இந்த லாஜிக்கில் பார்க்கும்போது இவங்க செகண்ட் லெஃப்ட் 1300 இருக்காங்க அப்படின்னா அப்போ செகண்ட் ரைட்டில் இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க 1400 இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் ரைட்டில் நமக்கு 1300 இருந்தாங்கன்னா அப்போ செகண்ட் லெஃப்டில் இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க 1200 இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் எண்ட் இது நம்மக்கிட்ட இல்லை. அண்ட் தென் ஆர் இந்த பாயிண்ட்டும் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொன்று ஒன்று தெரிஞ்சிருக்கு. யூவுடைய இமிடியேட் பர்சனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 என்ற கூப்பனில் இருக்கிறவங்க தான் யூவுடைய இமிடியேட் பர்சனாக இருப்பாங்க. இப்போ யூக்கு நமக்கு எங்கன்றது இமிடியேட் பர்சன் நம்ம வச்சிடலாமா? ஸோ இப்போ யூ இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் இவங்க என்னவா இருப்பாங்க 1600. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு 1600 அண்ட் தென் யூவுடைய இமிடியேட் பர்சன் என்னது 1600. ஓகேவா? ஸோ யூவுடைய இமிடியேட் பர்சன் இருக்கிறவங்க 1600. ஸோ இப்போ நமக்கு எந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா இந்த பாயிண்ட் கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கவர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்துட்டு எஸ் இந்த பாயிண்ட் வரல, இந்த பாயிண்ட் வரல. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது 200ன்றது கிடையாது. பிடி வந்துட்டு என்ன கிடையாதுனாக்கா 500 இருக்க மாட்டாங்கன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆரை விட யூ பெருசுன்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மெயின் பாயிண்ட் விட்டாச்சு. என்னென்னா பிஆர்டி அவங்க பிக்கும் டிக்கும் நடுவில் 3 பேர் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஈஸியாக இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அட் த சேம் டைம் டி வந்துட்டு நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிடி வந்துட்டு யாரோட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களோட ரிலேட் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பிடி வந்துட்டு 3 பேர் இருக்காங்க. டி இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அட் த சேம் டைம் பிடி 2 பேருமே 500 இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ 500ன்றது நமக்கு 2 ஆப்ஷன்லையும் என்னன்னாக்கா கார்னரில் ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன வைக்கக்கூடாது பிஎன்டியை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற பொசிஷனை பாருங்கள். ரிமைனிங் இருக்கிற பொசிஷன் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் இருக்குது, இங்கே இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம பிஎன்டியை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு 1600 தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல டீயை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம் பி. ஏன்னா டி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா டி இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 1600ன்றது நமக்கு 40 பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வருமா? ஸோ அதனால அந்த இடத்துல டி ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. அப்போ பிக்கும் டிக்கும் நடுவில் 3 பேர் 1 2 3. அப்போ இந்த இடத்துல யார் வந்துடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன்ற பர்சன் வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி இங்கே ஃபிட் பண்ணலாமா பிக்கும் டிக்கும்? ஸோ இங்கே என்னென்னா இந்த இடத்துல பிஎன்டி வர மாட்டாங்க பிகாஸ் அவங்க 500 கிடையாது. இந்த இடத்துல என்னால் யார் ஃபிக்ஸ் பண்ண முடியாது டீயை ஃபிக்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் அந்த இடத்துல பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் பி இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் தென் 1 2 3 போனதுக்கப்புறம் டீன்ற இந்த பர்சனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ எந்தெந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வியும் எஸ்ஸும் பக்கத்தில் இருக்காங்க. ஐ மீன் வியுடைய ரைட் சைடில் இமிடியேட் ரைட்டில் எஸ் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்கணுன்னா வியுடைய இமிடியேட் ரைட்டில் எஸ் இருக்காங்களா? வி இங்கே இருக்காங்க. இந்த 2 பர்சன் மட்டும்தான் இன்னும் நம்ம பக்கத்தில் இருந்து இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் தென் வந்துட்டு ஒரு லாஸ்ட் எண்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே நிறுத்தி வச்சுருப்போம். இங்கே வி எஸ். ஸோ இவங்க 2 பேரை தான் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே பார்த்தோன்னா இவங்க என்ன வருவாங்கன்னா வி எஸ். ஓகேவா? ஸோ இவங்கள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ தான் என்னது எஸ் வராங்களா? எஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது என்னென்னா எஸ்ஸும் ஏதோ ஒரு எண்ட் சைடு. ஓகேங்களா? ஏதோ ஒரு எண்டு. ஸோ அப்போ அந்த எண்டு வந்துட்டு என்னவா இருக்கணும்னா 300 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த எஸ் வந்துட்டு நான் இங்கே 300 வைக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டு பாருங்கள்.
ஆருடைய செகண்ட் ரைட்டில் எந்த ஒரு பர்சன் வந்துட்டு இப்போ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கூப்பன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர் பர்சனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது டபுளாக மாறுது. கரெக்டுங்களா? இப்போ ஆருடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்கா? நமக்கு எஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எஸ்ஸுக்கு கொடுக்குற வேல்யூவை கரெக்டாக நம்ம பார்த்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஆரோட வேல்யூ, இந்த எஸ் வேல்யூவை பொறுத்து தான் எனக்கு ஆரோட வேல்யூ வந்துட்டு வரும். இந்த ஆரோட வேல்யூவை பொறுத்து தான் எனக்கு யாரோட வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா யூவுடைய வேல்யூ வரும். ஏன்னா பிகாஸ் ஆரை விட என்னது யூ வந்துட்டு பெரிய வேல்யூ அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எஸ்ஸுக்கும் எண்டுக்கும் 300 வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் 300 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நான் இங்கே இருந்து 700 இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 900 இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எஸ் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? எஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ எஸ் இருக்கும்போது எனக்கு 900 இருக்குது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு எண்ட் ஆஃப் த சைட்லேருந்து 300 வரணும் மைனஸ் பண்ணாக்கா. இப்போ 700 இருந்து நான் 900 மைனஸ் பண்ணால் 200 தான் வரும். அந்த 900 500 மைனஸ் பண்ணாலும் எனக்கு 400 வரும். அப்போ 300 வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ராங் ஆகுதா? ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி டோட்டலாக நமக்கு ராங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள். ஆனால் எஸ்ஸோட வேல்யூ இந்த இடத்துல கிடையாது. அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. இப்போ என்னென்னா எண்டில் இருந்து எஸ்ஸோட வேல்யூவோ இல்லை எண்டோட வேல்யூவோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 300 வரணும். இப்போ நான் இங்கே 500 இருக்குது. 500ல் இருந்து இங்கே நான் என்ன பண்ணலான்னா 300 மைனஸ் பண்ணி போடணும்னா எனக்கு 200 வரும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குது. என்னன்னாக்கா 200ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதை மீன் பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ 500லேருந்து நான் இந்த 200 வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டே. ஓகேங்களா? ஸோ இப்போ 500ன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணி 200 எஸ்ஸுக்கு வரக்கூடாது. இப்போ இன்கேஸ் வந்துட்டு நான் 500லேருந்து ஏன் எஸ்ஸுக்கு வந்துட்டு 800 வைக்கலாம் இல்லையா? ஸோ எஸ்ஸுக்கு நான் 800 ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏன்னா ஆரோடைய செகண்ட் ரைட்டில் ஒரு பர்சன் அவங்க தான் எஸ். இப்போ நான் 800 நான் ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1600 மாறும். அப்போ அந்த 1600 வந்துட்டு யூவை விட சின்ன வேல்யூவாக தான் இருக்கணும். பாருங்கள், யூடைய வேல்யூ நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு 1200 இருக்குது. 1200ன்ற வேல்யூலேருந்து 1600 எப்படி நமக்கு கம்மியாகும்? இருக்கிறது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? 800 ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 800 நமக்கு அதிகமான வேல்யூவாக வருதுன்னும் போது 700லேருந்து 300க்கு நம்ம 1000 எஸ் வைக்க முடியாது. ஏன்னா எஸ்ஸுக்கு 1000 வச்சா ஆருக்கு என்ன வரும்? 2000 வரும். 2000 யூலேருந்து நமக்கு 1700க்கு மேலே கூப்பனே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா 700லேருந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 300 இல்லையா? அந்த 300 மைனஸ் பண்ணனா என்னுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிடைக்கும். 400. ஓகே, ஸோ இந்த 400 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் உடைய வேல்யூ. இப்போ இந்த எஸ் வந்துட்டு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா? இதுதான் எஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு எக்ஸ் அமௌண்ட்னா அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க 2x. அப்போ இது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா மாறும்? 800 மாறலாம். ஓகேங்களா? மாறலாம் இல்லை மாறும். ஸோ இப்போ 800 அப்படின்னா ஆரோட வேல்யூ இஸ் 800. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆருடைய வேல்யூ யாரை விட சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவை விட சின்னதாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவரால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஏதாச்சும் பாயிண்ட் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த க்ளூ எல்லாத்தையும் எழுதி வைக்கும்போது என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி ஷார்ட் க்ளூவில் எழுதிட்டுனா நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி வந்துட்டு அது கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது முடிச்சாச்சு. இதில் இருந்து நம்ம இன்னும் ஒரு வேரியபிள் மட்டும் ஃபிட் பண்ணலை. என்ன வேரியபிளாக இருக்கும்? PQRSTன்னு பார்த்தோமா? அப்போ Qன்ற வேரியபிள் மட்டும் என்ன ஃபிக்ஸ் ஆகாமலே இருக்குது. அதனால் இந்த லெஃப்ட் சைடு எண்டு வந்துட்டு யாரா வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qன்ற பர்சன் தான் வருவாங்க. ஸோ இப்போ இந்த இது வந்துட்டு எல்லா கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எங்கேயுமே இதில் வந்துட்டு மிஸ் மேட்ச் ஆகலை. ஸோ நம்மளுடைய ஆன்சரே இதுதான். இப்போ இது எப்படி நம்ம எடுத்தோம்? இது வந்துக்கு போடணுன்னாக்கா நம்ம நிறைய W உள்ளார வச்சு போடும்போது நமக்கு இந்த சைடில் அடிக்கும், அந்த சைடில் அடிக்கும். ஸோ இது எல்லாமே உள்ளார இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஒரு 2 பர்சன் எடுக்கிறீங்கன்னா அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அப்படி அது ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் மேக்ஸிமம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் இப்போ போடும்போது நமக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷனில் நம்மளுடைய ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக கிடைக்குது இல்லையா? ஸோ இதை போடணும்னா இன்னும் நம்ம 7-8 பாசிபிலிட்டியில் வச்சு போட்டாலும் நிறைய நேரத்தில் ஆன்சர் வராது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? Qக்கு 500, Uக்கு 1200 அண்ட் Bக்கு வந்துட்டு 1600, Rக்கு வந்துட்டு 800, Vக்கு 900 அண்ட் Sக்கு Vக்கு
900, எஸ்ஸுக்கு வந்துட்டு 400 அண்ட் டீக்கு 1300 அண்ட் டபிள்யூக்கு வந்துட்டு 700. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லா கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம சம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, வாட் இஸ் த சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் கூப்பன்ஸ் ஆஃப் டி அண்ட் யூ? டீக்கும் யூக்கும் சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் கூப்பன்ஸ் ஆஃப் டி அண்ட் யூ. டீயுடைய கூப்பனும் அண்ட் யூடைய கூப்பனுடைய கவுண்ட்டு கேட்குறாங்க. டீக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 இருக்குது. அண்ட் யூக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது. 1300 + 1200 2500. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னதுமா? 2500 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், how many persons are sitting between P and Q? Pக்கும் Qக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், Pக்கும் Qக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் வந்துட்டு யார் இருக்காங்கன்னா Q, அண்ட் தென் வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் வந்துட்டு P இருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருக்கும் நடுவில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் how many persons are sitting between P and Q? கரெக்டாக? ஓகே, கரெக்ட். எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா டி இஸ் பி அண்ட் கியூக்கு நடுவில் ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் அண்ட் டேஷ் ஆர் சிட்டிங் அட்ஜசன்ட் டு ஆர். அதாவது ஆருக்கு அட்ஜசன்ட்டில் யார் யார் இருக்காங்க? ஆருக்கு அட்ஜசன்ட்டில் யார் யாருமா இருக்காங்க? பி இருக்காங்க, அண்ட் தென் வந்துட்டு யார் இருக்கிறது? பி அண்டு எஸ் இருக்காங்களா? ஸோ ஆருக்கு பி அண்டு வி, சாரி பி அண்டு வி தான் அட்ஜசன்ட் பர்சனாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் இஸ் P and V is the answer. Okay, answer is option A, P and V. Okay, then how many persons are sitting in the left of V? அதாவது V உடைய லெஃப்டில் எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். V உடைய லெஃப்டில் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B is 4 person. ஓகே, நெக்ஸ்ட், இப்போ 4 கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முன்னாடி ஒரு சீட்டிங் பார்த்தோம், 8 பர்சன் இருந்தாங்க. அந்த 8 பர்சன்லேயும் நம்ம எப்படி அதை வந்துட்டு ஈஸியாக எடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு, ஆனால் இந்த கொஸ்டினை வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா என்ன இது அட் ஏ ஆஷ் ஏ, அது 1700 கூப்பன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேறு கீழே வேறு ஏதோ சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இது உள்ளார போய் பார்த்தோன்னே ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம கோடிங் டீகோடிங் லாஜிக்லாம் பார்ப்போம் இல்லையா? கோடிங் டீகோடிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளோ இல்லை எதையோ ஒன்று கொடுத்துட்டு அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்குள்ளே இருந்து நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக பண்ணும்போது உங்களுக்கு கோடிங் டீகோடிங் ஈஸியாக தெரியுது இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீட்டிங்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு மெயின்ஸில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அந்த டைமை நீங்கள் கரெக்டாக கிளியராக அந்த என்ன கண்டென்ட் சொல்ல வராங்க, ஸோ அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஈச் ஆஃப் த அதாவது சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் சிட்டிங் அரவுண்ட் எ சர்க்குலர் டேபிள். ஒரு சர்க்குலர் டேபிளில் சம் அமௌண்ட் ஆஃப் அதாவது ஏதோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அது என்னென்னா, அந்த பர்சன் எல்லாமே வந்து டுவார்ட்ஸ் தி சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் அந்த பர்சன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டேபிள் இஸ் மோர் தென் 100 மீட்டர் அண்ட் லெஸ் தென் 125 மீட்டர். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பற்றி பேசுகிறாங்க. அப்போ 100 மீட்டர் 125 மீட்டர். நம்ம 100 மீட்டர் 125 மீட்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது நமக்கு என்ன ஒரு இதில் ஒரு மென்சுரேஷன் மாதிரி வருது. ஸோ இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ அது அப்படி கிடையாது. சம் உள்ளார போய் பார்ப்போம். சம் உள்ளார போய் பார்த்துட்டு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சம் அட்டன் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்டாக இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். டோன்ட் வரி. அண்ட் ஓகே, இப்போ 100 மீட்டர் அண்ட் லெஸ் தென் 125 மீட்டர். அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ 100 to 125 தான் இருக்க போகுது. the distance between each of the adjacent persons is different. அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்று கூட சேமாக இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்சோ the distance between two adjacent persons would be consecutive multiples of 4 only. ஸோ அப்போ 2 adjacent persons வந்துட்டு என்னவா இருக்காங்கன்னா consecutive multiples of 4 only. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு 4ல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த பர்சனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 8ல் இருக்கும், அடுத்த பர்சனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 12ல் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க. the distance between adjacent person decreases in clockwise direction. இப்போ the distance between adjacent person decreases in clockwise direction. அப்போ clockwise directionல இப்படி வருது அப்படின்னும் போது எப்படின்னா லைக் இங்கே இருக்குது. ஓகே, மார்க்கர் எங்கே இருக்கா?
இப்போ ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும்போது இந்த வேல்யூ எல்லாமே இப்போ வந்துட்டு இங்கே 16 இருக்குன்னா அடுத்த வேல்யூ வரும்போது எனக்கு என்னவா மாறும், 12ஆக மாறும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இது 8ஆக மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடுறது. இப்போ 4. ஸோ இந்த மாதிரி அப்போ ஆனால் இங்கே டோட்டல் வேல்யூ என்னவா தான் இருக்கணுன்றாங்கன்னா டோட்டலாக 100 to 125 தான் இருக்கணுன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஒன்லி. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 16னா இப்போ இது நடுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்காங்க 16 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 minute. ஓகே சரி. இப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்லைடில் வேண்டாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் வி சிட்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர் ஃப்ரம் பி. ஸோ இப்போ வி சிட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர் ஃப்ரம் பி. பியிலிருந்து வி வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் சொல்லியிருக்காங்க, 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் இப்போ 4 மல்டிபிள்ஸில் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்களா, 4 மல்டிபிள்ஸில் தான் வரணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் ஒன்று எடுக்கிறேன். ஓகே வட்டம் வந்துடுது. ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மல்டிபிள்ஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 மல்டிபிள்ஸில் வரணும். ஆனால் அதனுடைய வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் தான் இருக்கணும், 100 to 125 தான் இருக்கணும். ஸோ இப்போ 4 மல்டிபிள்ஸில் 100 to 125 நம்ம எத்தனை பேரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ இந்த சர்டைன் நம்பர். ஸோ இப்போ நான் ஒரு பர்சன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு பர்சன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ரைட் சைடில் வர்றது எல்லாமே என்னன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டிக்ரீசிங் ஆர்டரில் வரணும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் வர்றதுன்றதே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம கவுண்ட் எடுக்கணும் இல்லையா. சரி இல்லை நான் கவுண்ட் நம்ம தனியாக போட்டுக்கலாம் எத்தனை வருது அப்படின்றது. இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 நெக்ஸ்ட் என்ன வரும் 8 அண்ட் தென் வந்துட்டு 12 16 தென் 20 24 இது வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 12 24 34 40 60 84. அப்போ இது கூட ஒரு 28 84னா 84 104 112. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 30 போட்டோன்னா 112 142 மாறிடுது. ஸோ இப்போ இந்த ஐ மீன் 32 போட்டோன்னா 44 மாறிடுது. ஸோ அப்போ இது வந்துட்டு நமக்கு வராது. ஸோ அப் டு நம்ம எது வரைக்கும் தான் போட போகிறோம்னா 4லேருந்து 28 வரைக்கும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 4லேருந்து 28 வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை பேர் அப்போ வராங்க, 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை பேர் வராங்கன்னா 7 மெம்பர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வராங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 7 மெம்பர்ஸ். அப்போ 7 லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாமா. 1 2 3 4 5 6 7. ஓகே. ஸோ 7 மெம்பர்ஸ். நல்லா இருக்கா. ஓகே ஓகே சரி. இப்போது 4ல் இருந்து இது இங்கே நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய லைன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு டிக்ரீசிங் ஆர்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்ரீசிங் ஆர்டர்னா நான் என்ன பண்ணுறேன்னா 28லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே 28 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன வரலாம், இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன வரணும் டிக்ரீசிங் ஆர்டர் சொல்லும்போது 24. இது என்னது, இது 24னா இது வந்துட்டு 20. இதனுடைய டிஃப்ரென்ஸ் ஐ மீன் இதனுடைய டிஸ்டன்ஸ் 16 அண்ட் தென் இதோட டிஸ்டன்ஸ் 12. இதோட டிஸ்டன்ஸ் இஸ் 8. இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4. ஸோ இவ்வளோ தான் நம்ம டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு இது வரைக்கும் என்ன கிடச்சிருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 112ன்றதை பொறுத்து தான் நம்ம இந்த சர்க்கிளை வந்துட்டு மேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, உருவாக்கியிருக்கோம். அடுத்தது இப்போ பார்ப்போம் லைன்ஸ். நம்ம லைன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் என்ன படித்தோம், வி சிட்ஸ் அட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர் ஃப்ரம் பி. அதாவது பியிலிருந்து வி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி லெஃப்ட் ஆர் ரைட் வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ 12 மீட்டர் என்னென்னலாம் பண்ணால் நமக்கு 12 வரும் பாருங்கள். அதாவது 8 and 4 ஆட் பண்ணால் 12 வரும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் ஆல்ரெடி ஒரு 12 இருக்குது. ஸோ இந்த 2 பிளேஸ்க்குள்ளே தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ நம்ம இது நான் 2ஆக எடுத்துக்கிறேன்.
12 வச்சு ஒன்று எடுத்துக்கிறேன் அண்ட் 8 and 4 ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா அட் ஏ டைமில் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்னொரு டயக்ராம் போட்டுக்கிறேன். அங்கே வாங்க. ஓகே, டன். ஸோ 1 2 3 4 5 6 7. Okay, 28 24 20 16 12 8 4 அதோட டிஸ்டன்ஸை நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா பி அண்ட் விக்கு நடுவில் என்னது 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். 12 மீட்டர் ஆர் கிலோமீட்டர் வாட்டவர் 12 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 12. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு பி ஆர் வி ரெண்டுமே வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வி வைக்கலாம், இந்த இடத்துல பி வைக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இதை வைக்கிறேன். எனக்கு அப்படி சூட்டபிள் ஆகலைன்னும் போது ரெண்டுத்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி அடுத்த பாசிபிலிட்டியில் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் ஒரு பி, இந்த சைடில் ஒரு வி. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 12 மீட்டர் என்ற டிஸ்டன்ஸ் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வி அண்ட் எஸ் இஸ் 28 மீட்டர். அப்போ விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 28 மீட்டர் வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 28 மீட்டர் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் பாருங்கள், வி இங்கே இருக்குது, எஸ்ஸை நான் இங்கே வச்சாலுமே 28 மீட்டர் எனக்கு கிடச்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வி அண்ட் எஸ்ஸுக்கு நடுவில் எனக்கு என்ன வரணும், 28 மீட்டர் வரணும். லிசன். ஓகே, வி அண்டு எஸ்ஸுக்கு நடுவில் 28. எனக்கு வி இங்கே இருக்குது, இந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தா 16 30 வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா 20 24 அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது 28. அப்போ கண்டிப்பாக இந்த பி அண்டு வியுடைய பொசிஷன் சரியில்லை. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வி வச்சுக்கிறேன், இந்த இடத்துல பி வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 28 மீட்டர் எங்கேயாச்சும் வருதா, அதாவது விக்கும் வேறு யார் எஸ், விக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் 28. இந்த டைரக்ஷனில் போனால் என்ன கிடைக்குதுன்னா 12 + 12 28 பார்த்தீங்கன்னா 40 கிட்ட வருது. ஸோ வி அண்ட் எஸ் இந்த டைரக்ஷன் வைக்க முடியாது. இந்த டைரக்ஷனில் பாருங்கள் 12 + 16 என்ன வருது, 28. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் V and S க்கு நடுவில் 28 மீட்டர் முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் Q sits adjacent to S at a shortest distance less than 24. Q வந்துட்டு S உடைய பக்கத்தில் தான் இருக்கணுமா, at the same time அவங்களுடைய டிஸ்டன்ஸ், அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 24 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ Q வந்துட்டு S ஓட பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு வேல்யூ 20ன்ற வேல்யூ தான் இருக்குது. எஸ்ஸுக்கும் கியூக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கணும், 24க்கும் லெஸ்ஸாக தான் இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல கன்ஃபார்மாக நமக்கு 24க்கு லெஸ்ஸாக தான் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ எஸ்ஸு இந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எஸ் இன்னொன்று ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. ஓகே, இங்கே இருக்கா, எஸ் உடைய இமிடியேட் பர்சனாக தான் Q வரணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா Qக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் லெஸ் தென் 24 தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ லெஸ் தென் 24 இருக்கணும்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி 24 இருக்கு. ஆனால் 24 விட கம்மியாக வரணுன்றதுனால இந்த பாசிபிலிட்டி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இந்த பாசிபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகாதா. ஸோ அப்போ இதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த P அண்ட் V என்ற பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம வேறு பாசிபிலிட்டிக்கு கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ P அண்ட் V இருக்கு இல்லையா, அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். P அண்ட் V இப்போ அதுக்கு நடுவில் ஒரு சில இதை வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ கண்ட்ரோல். ஓகேங்களா. ஓகே. சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், எங்கே P அண்ட் V ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், இங்கே வந்துட்டு P வேரியபிள், இந்த இடத்துல V வேரியபிள் கொடுத்துருந்தோம். அதுதான் நமக்கு ராங்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே V, இங்கே என்னது P அப்படின்றத கொடுத்துக்கலாம். V அண்டு எஸ்ஸுக்கு நடுவில் அது நம்ம கொடுத்துருக்கு, முன்னாடி கண்டென்ட் தான் படிச்சிருந்தோம். Vக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, V அண்ட் எஸ்ஸுக்கு நடுவில் 28 இருக்கணும். ஸோ இப்போ இந்த சைடில் போனோன்னா 28 கிடைக்காது. வியுடைய லெஃப்ட் சைடில் போனால் வியுடைய ரைட் சைடில் பார்க்கும்போது 12 + 16 28. ஸோ அப்போ நான் எஸ் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா.
அடுத்தது இந்த வேல்யூ என்னது 24 அதை எழுதி போடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா எஸ் உடைய இமிடியேட் பர்சன் யார் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் உடைய இமிடியேட் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு முன்னாடி இருக்க பாயிண்ட் படிக்கலாமா? ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வி அண்ட் எஸ் இஸ் 28 மீட்டர். விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 28 மீட்டர் போட்டாச்சு. கியூ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு எஸ் at a shortest distance less than 24 meter. அப்போ adjacent to S இருக்கணும் Q. மேபி Q இங்கே வரலாம், அப்படி இல்லைனா Q எங்கே வரலாம்? இந்த சைடில் வரலாம். ஏன்னா ரெண்டுமே பார்த்தோன்னா நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 24 தான் இருக்குது. அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Q எங்கே இருக்குன்னு, ஏன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு, போட்டாச்சு. ஆனால் இந்த இடத்துல எஸ்ல நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. அப்போ கியூவுடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னா ஆர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூவுடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருக்கணும்? ஆர் இருக்கணும். இந்த சைடில் பாருங்கள் 1 2. ஸோ செகண்ட் லெஃப்டில் இங்கே ஆர் இருக்கணும்னு வருது. ஆனால் ஆல்ரெடி நமக்கு யார் இருக்கா? பி இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டிஸில் நமக்கு ஆன்சரே வராது. ஓகேங்களா? கியூவுடைய செகண்ட் லெஃப்டில் யார் வரணும்னு சொல்லியிருக்காங்க? ஆர் வரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்கே கியூ இருந்தாங்கன்னா இங்கே யார் வருவாங்க? ஆர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கியூ இருந்தாங்கன்னா எங்கே வருவாங்க? ஆர் இந்த சைடில் வருவாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ Q and shortest distance between them is at least 25. அதாவது மினிமமாக 25 வரணும் அப்படின்றது தான் அதனுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மினிமமாக என்ன வரணும்? 25 வரணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே Q இருந்துச்சுன்னா இங்கே R வருதுன்னா இந்த மினிமம் வேல்யூ என்ன இருக்குன்னா இங்கே 36 வருது. ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் வேல்யூ வந்துட்டு என்ன கிடச்சிருக்கு? 25க்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இங்கே Q இருந்துச்சுன்னா இங்கே R வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களா. 12 + 8 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தான் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஆர்ன்றது வராது. எங்கே ஆர் வராது? இந்த ஆர் வந்துட்டு வராது. அப்போ இந்த இடத்துல Q கிடையாது. இந்த இடத்துல என்னது? ஆர் தான். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு கரெக்டாக எழுதிக்கிறேன். இங்கே என்ன வர போகிறாங்க? ஆர் வர போகிறாங்க. இங்கே யாருமே கிடையாது. ஓகே, ஸோ கண்ட்ரோல். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் என்னென்னா இங்கே வந்துட்டு ஆர். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்துட்டு 36 இருக்காங்க. இந்த சைடில் நம்ம ஆர் வராதுன்றதை நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது பாருங்கள். அட்லீஸ்ட் 25 இருக்குது. அண்ட் தென் டி சிட்ஸ் 4th டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரில் இருந்து டி வந்துட்டு 4th பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆர் வந்துட்டு எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இங்கேருந்து 4th பிளேஸ் 1 2 3 4. ஸோ இப்போ 4th பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் இருக்காங்க? டீன்ற பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பிளேஸில் மட்டும் நமக்கு தெரியல. எந்த பர்சன் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இது வந்துட்டு ஒரு அன்னோன் பர்சன். ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாரோட வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இப்போது நம்மளுடைய கரெக்டான சர்க்கிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு person who sits third to the right of T. ஓகே, அதாவது டீயுடைய ரைட் சைடில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறவங்க சிட்ஸ் டேஷ் டு த லெஃப்ட் ஆஃப் பி. அப்போ பியுடைய எந்த டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, லெஃப்டில் இருந்து. அப்போ டீயுடைய ரைட் சைடில் யார் இருக்காங்க தேர்ட் பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா வி இருக்காங்க. அப்போ பியுடைய லெஃப்டில் இருந்து அவங்க எத்தனாவது பிளேஸ் இருக்காங்கன்னா 1 2 3 4 5th பிளேஸில் இருக்காங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் 5th. ஓகே, நெக்ஸ்ட். If Z is one of the person, அப்போ unknown person சொன்னாலே அதை Zன்னு எடுத்துக்கிறாங்க. Sitting around the table, then what is the shortest distance between Z and S? நம்ம பார்த்ததில் unknown personுக்கும் Sக்கும் உள்ள distance, shortest distance கேட்குறாங்க. இப்போ நம்ம shortest distanceனா எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, 12 இருக்குது, 16 இருக்குது. இதுதான் நம்மளோட shortest distance தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்துட்டு 4 இருக்குது. அதாவது அன்னோன் பர்சனுடைய லெஃப்ட் சைடில் 4 28 24 20 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வேல்யூஸ். நம்மக்கிட்ட கேட்குறது மினிமம் வேல்யூஸ் தான். அப்போ என்ன வருதுன்னா 8 + 12 வந்துட்டு 20 20 + 16 என்னென்னா 36. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 36ன்றது தான் கிடைக்கும். ஓகே, நம்மளுடைய ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட்.
if counted from the left of R, then what is the distance between R and Q? அப்போ லெஃப்டோட ஆருடைய லெஃப்டில் இருந்து Qக்கு வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆருடைய லெஃப்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 12, 8 is 20, 24, 24 ப்ளஸ் ஒரு 28 வந்துட்டு 44, 52, 52 ப்ளஸ் 24 52 plus 24 76. Up answer is 76 is the answer. So option A is the answer. Okay, next, the shortest distance between Q and P is dash less than the circumference of the circular table. Yes, இப்போ நம்ம circumference of the circular table எவ்வளோ எடுத்திருக்கோம்? 1112 என்றது எடுத்திருக்கோமா? ஸோ இப்போ 1112 என்றது நம்மளுடைய circumference. அதில் என்ன கேட்குறாங்கன்னா Q and P வந்துட்டு அந்த circumferenceல இருந்து எவ்வளோ கம்மின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய லாஜிக் 112ல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ மேலே பார்க்கலாமா? ஸோ பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P and Q, P and Qக்கு எவ்வளோமா வேல்யூ வருது? ஸோ 40, 50, 52. ஸோ அப்போ 52ன்றது இங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? 60 கம்மியாக இருக்குது. அப்போ 1112 இருந்து நீங்கள் 52 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் இஸ் 60. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய one more question இருக்கா? Among the given pair of the person considering the shortest distance between them, which pair has the second shortest distance between them? எந்த பேரில் வந்துட்டு செகண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எஸ் அண்ட் வின்றதை பார்க்கணும், Q and S பார்க்கணும், P and R பார்க்கணும், S and T பார்க்கணும், R and T பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் அண்ட் வி. எஸ் அண்ட் விக்கு எஸ்ஸுக்கும் விக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அண்ட் விக்கு 28ன்ற வேல்யூ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் அண்ட் விக்கு அப்புறம் அடுத்தது என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? இது வந்துட்டு எஸ் அண்ட் விக்கு 28ன்ற வேல்யூ. Q and S, Q and S, Q and Sக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. ஸோ Q and S is 20. and then P and R, P and Rக்கு P and R value shortest distance is 12, 12, 24ன்றது இருக்குது. ஸோ இப்போ P and R உடைய வேல்யூ is 24. S and T, S and T, எஸ்ஸுக்கும் டீக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸோட லெஃப்ட்டில் போனால் நான் ரொம்ப அதிகமாக வேல்யூ வரும். ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 44. இது ஆல்சோ வந்துட்டு நமக்கு பெரிய வேல்யூ தான். ஸோ இருந்தாலும் நோட் பண்ணிப்போம் 44. அண்ட் ஆர் அண்டு டி, ஆர் அண்டு டீக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஆர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த சைடு கம்பேர் பண்ணாலும் அந்த சைடு கம்பேர் பண்ணால் ரொம்ப அதிகமான வேல்யூவில் போகுது. நமக்கு கேட்குறது செகண்ட் ஷார்ட்டஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் ஷார்ட்டஸ்ட்னு சொல்லும்போது 20 இருக்குது, 20க்கு அப்புறம் 24 இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளோடது என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் சிம்பிள் சொல்ல முடியாது, மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னாக்கா உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட். ஓகே, டைரக்ஷன் டெஸ்ட்டில் பாசிபிலிட்டி கேசஸ் வச்சு டைரக்ஷன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு மெயின்ஸ் லெவலில் ரொம்பவே கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஷ்னா நார்த்து, அண்டுனா சவுத், அண்ட் பர்சன்டேஜ் மீன்ஸ் ஈஸ்ட், டாலர் இஸ் வெஸ்ட், அண்ட் எக்ஸலமேட்டரி சிம்பிள் இஸ் எய்தர் 4 or 6 மீட்டர். ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த பாசிபிலிட்டியில் வர வேல்யூ, அதாவது பாசிபிலிட்டிஸ். ஓகே, அதாவது 4 or 6 அப்படி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு எய்தர் 3 or 6m, அதாவது என்னது ஆம்பர்சன் சிம்பிளுக்கு எய்தர் 3 or 6m அப்படின்றத கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டன்ஸை வந்துட்டு டிஸ்டன்ஸும் நமக்கு எய்தரில் கொடுத்துருக்காங்க அண்டு சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நமக்கு அது என்ன டைரக்ஷன்ன்றது மீன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் P at Q மீன்ஸ் P இஸ் சவுத் ஆஃப் Q. ஓகேங்களா? அப்போ அட்டுன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா சவுத்தை மீன் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே என்னென்னா P at Qவில் நம்ம முக்கியமான விஷயம்
P is south of Q. சில நேரத்தில் அட்டுன்றது சவுத்துன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் Q is south of Pனா P நார்த் டைரக்ஷன் இருப்பாங்க, Q வந்துட்டு சவுத் டைரக்ஷன் இருப்பாங்க. இப்போ P தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் டைரக்ஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடி இருக்கிற பர்சனை தான் அது மீன் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே P ஆஷ் டாலர் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, P ஆஷ் டாலர். அப்போ அந்த ஆஷ்ன்றது நார்த்து, டாலர்ன்றது வெஸ்ட். அப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு P டாலர் எக்ஸலமேட்டரி சிம்பிள் Q. அப்போ எக்ஸலமேட்டரி சிம்பிள்னு வரும்போது இங்கே டிஸ்டன்ஸ் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வெஸ்ட் டைரக்ஷனில் 4 or 6 மீட்டரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எய்தரார் கண்டிஷனை கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கான இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கண்டிஷன்ஸ் கிவன் ஆர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கேயே நம்ம போட்டுக்கலாமா. ஸோ இங்கே போட்டால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் A டாலர் அண்டு P. ஓகேங்களா, ஸோ அண்டுன்றது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா வேல்யூ கொடுத்துருப்போம். அண்டு டாலர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இஸ் வெஸ்ட் ஆஃப் P. ஓகே, A இஸ் வெஸ்ட் ஆஃப், ஒன் செகண்ட், A is west of P. இப்போ இந்த ஆம்பர்சன் சிம்பிள் இருக்குல்லையே, அந்த அண்ட் சிம்பிள், அந்த அண்ட் சிம்பிள் வந்துட்டு டிஸ்டன்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா 3 or 6 மீட்டர், வாட் எவர் அது என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் 3 or 6ன்றது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P டினோட் பண்ணுற மாதிரி, அதாவது கனெக்டிங் வேரியபிளை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அடுத்தது P ஆஷ் இருக்கு இல்லையா, P ஆஷ்ன்றது P is north of D. ஓகேங்களா, P is north of D. P is north of D. ஸோ அப்போ P is north of D என்னும் போது அங்கே எக்ஸலமேட்டரி சிம்பிள் வந்துட்டு டிஸ்டன்ஸ் என்னென்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா 4,6. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை தான் மீன் பண்ணுறாங்க. அதுவும் என்னன்னு நமக்கு தெரியாது, அதையும் ஆப்ஷன்லேயே வச்சுக்கிறோம். அடுத்தது டியை கனெக்ட் பண்ணுற மாதிரி G வருது இல்லையா, டி டாலர்னால் நமக்கு என்ன வரும், நார்த். டி டாலர்ஸ், டாலர்னா வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ D is west of G. அப்போ D is west of G. ஸோ நான் இங்கேயே G ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எக்ஸலமேட்டரி சிம்பிள் வந்ததுனால எக்ஸலமேட்டரி சிம்பிளுக்கு என்னென்ன வேரியபிள் வேல்யூ இருக்குன்னா 4 or 6 என்ற வேல்யூ தான் இருக்குது. ஸோ நான் அதை இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது Gயை ரிலேட் பண்ண மாதிரி K வருது இல்லையா, K என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஷ். அப்போ K இஸ் நார்த் ஆஃப் G. அப்போ K இஸ் நார்த் ஆஃப் Gனா அது என்னது, ஆம்பர்சன் சிம்பிள். ஆம்பர்சன் சிம்பிளில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 or 6 என்ற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா மேக்ஸிமமாக K இங்கே வந்தால் வரலாம், ஏன்னா இங்கே 4 இருக்கா இல்லை 6 இருக்கான்னு தெரியாது. பட் இதை தாண்டி எனக்கு போகாது. ஓகேங்களா, இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே 4 இருந்ததுன்னா இது 6 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ K இன் பிட்வீன் ஆஃப் த லைனில் எங்கேயோ வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் Kவை மட்டும் இப்படி எழுதி வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவை ரிலேட் பண்ணி ஒன்று Pயோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேல்யூ இல்லாமல். ஸோ அது என்னன்னு பாருங்கள், 6 தான் ஒன்று இருக்குது இல்லையா, 6 தான் இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, ஏன்னா எங்கே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ P டாலர் கேனா P இஸ் வெஸ்ட் ஆஃப் K. ஸோ இப்போ P இஸ் வெஸ்ட் ஆஃப் Kனா அப்போ Pயும் Kவும் ஒரே லைனில் மீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. P இஸ் வெஸ்ட் ஆஃப் K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 6th ஆப்ஷன் இருக்கு இல்லையா, P டாலர் K அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. P டாலர் K இருக்கு இல்லையா. ஸோ இந்த P டாலர் Kன்றது என்ன, ஓகே, P டாலர் கேனா P இஸ் வெஸ்ட் ஆஃப் Kன்றது நமக்கு சொல்லியாச்சு. ஸோ இப்போ 4 and 6 இங்கே இருக்குது காமன் வேரியபிள். இதில் என்னென்னா 3 and 6 இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் நமக்கு காமனான வேரியபிள். அப்போ கண்டிப்பாக இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா 6ஆக தான் இருக்கணும். ஸோ அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்றது தான் இதனுடைய டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது Kவை ரிலேட் பண்ணி M வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா K% ஆம்பர்சன் M. அப்போ K is
percentage means east. அப்போ k east direction இருக்காங்க. அப்போ m வந்துட்டு எந்த direction இருப்பாங்க? west direction இருப்பாங்க. இப்போ நமக்கு என்னன்னா இந்த இடத்துல 4 or 6 என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம மேலே டிசைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஆனால் இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ ஆம்பரேஷன் கொடுத்ததுனால என்னென்ன இருக்கலாம்னா 3 or 6. இப்போ 3 இருந்துச்சுன்னா இங்கவே வரலாம், அண்ட் தென் 6 இருந்துச்சுன்னா இங்கேவும் வரலாம். ஸோ இங்கேயும் வரலாம், ஆர் m இந்த சைடில் இங்கேயும் வரலாம். ஸோ வாட் எவர் இந்த வேல்யூ நமக்கு தெரியாது, இந்த வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வேல்யூ இந்த லைனில் எனக்கு m இருக்குன்றதை மட்டும் நான் m இங்கே போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த டயக்ராம். இது வந்துட்டு இப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு எதுவுமே எக்ஸாக்டாக தெரியாது, எந்த பிளேஸில் மட்டும் தெரியும்னா இப்போ இந்த 6 தெரியும், இந்த 6 தெரியும், அண்ட் தென் இதனுடைய டிஸ்டன்ஸும் தெரியாது, இதனுடைய டிஸ்டன்ஸும் தெரியாது. அதை தவிர்த்து நம்ம அதிலேருந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம இதை கொஸ்டின்லேருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ கொஸ்டின்லேருந்து ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் p percentage m அப்படின்னா p percentageனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்சன்டேஜ்னா நம்ம என்ன மீன் பண்ணியிருந்தாங்க முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி. அப்போ p is east of m. அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் p அண்ட் g? அப்போ p is east of mனா அப்போ m வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷனில் தான் m இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ m இருக்காங்க. அப்போ p is east of mனா p இங்கே இருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கும் ஜிக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ எம்முக்கும் ஜிக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்முக்கும் பிக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போது நமக்கு இந்த சைடில் போகுதுனாலுமே அது என்ன வேல்யூவாக தான் இருக்கணும்னா 6ன்ற வேரியபிளாக தான் இருக்கணும். அப்போ இங்கே 6 இருக்குன்னாக்கா இங்கேயும் 6 இருந்துச்சுன்னா இங்கேவே முடிஞ்சிருக்கணும், எம் இந்த சைடில் போயிருக்க தேவையில்லை. அப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் என்னென்னா 4ன்ற வேரியபிள். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் ரூல் இருக்கு இல்லையா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பித்தாகரஸ் ரூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மேலே இருக்கிற டிஸ்டன்ஸும் நமக்கு என்ன எம்ஜியோடைய டிஸ்டன்ஸும் நமக்கு என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, இன்னொரு சைட் டிஸ்டன்ஸும் நமக்கு பார்த்தீங்கன்னா 6ன்றது தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, if p percentage m what is the distance between p and g அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் between p and g. ஸோ இப்போ p is east of m அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி இருக்கிற டயக்ராமில் நான் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், p இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். அப்போ p is east of mனா அப்போ m உடைய டைரக்ஷன் இங்கே தான் இருக்குது. அப்படின்னா எம்முக்கும் ஜிக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ எம்முக்கும் ஜிக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ m அண்டு கேலேருந்து ஜிக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ m அண்ட் k உடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு 6 ப்ளஸ் அதே மாதிரி கேலேருந்து ஜி வரைக்கும் 6. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ ரூட் ஆஃப் 36 + 36 which is equal to root of 52. So the value is 2√3. 2√3ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 13 213. அப்போ இந்த 4 என்ன ஆகுனா வெளியில் வந்துச்சுன்னா 2 மாறிடும், √13 அப்படி இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213ன்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் 3rd ஆப்ஷன். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், which of the following is definitely false based on the positions of given points in the given above அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து நம்ம எது வந்துட்டு ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு $G. $னா ஆஷுடைய வேல்யூ என்னென்னா நார்த் அண்ட் டாலர் வந்துட்டு வெஸ்ட். அப்போ A is நார்த் வெஸ்ட் ஆஃப் G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ட்ரூ, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் D at $K. அட் வந்துட்டு சவுத் அண்ட் டாலருடைய வேல்யூ டாலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட். அப்போ D வந்துட்டு சவுத் வெஸ்ட் ஆஃப் K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ட்ரூ, சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் G at %P. G at percentage. That means south, percentage mean east. அப்போ G is southeast of P. Yes, G is southeast of P. P இங்கே இருக்குது, G இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு சொல்லிடலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் M ash %G. M ash %G. M ash means north, percentage mean east. M is northeast of G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு எம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது M, அட் த சேம் டைம் இங்கே இல்லைன்னா M இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட கொஸ்டின் இருக்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஜியிலேருந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது.
நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இல்லை. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இந்த இடத்துல ராங் ஆகுது. அவங்க நார்த் ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட், ஓகே, டைம் ஆல்ரெடி வந்துட்டு 1 ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்ஓடி வந்துட்டு ஒரு செஷனில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போது சீட்டிங் அண்ட் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நெக்ஸ்ட் வர மெயின்ஸ் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.